பிரவீன், காலையில் வெளியான செய்திக்கு மாலையில் நடிகர் சுரேஷ் கோபி மறுப்பு தெரிவித்திருக்கிறார். கேரள மாநிலம் திருச்சூர் தொகுதியிலிருந்து முதன்முறையாக எம்பியாக தேர்ந்தெடுக்கப்பட்ட நடிகர் சுரேஷ் கோபி நேற்று மத்திய இணையமைச்சராக பதவியேற்றார். பதவியேற்ற சூழ்நிலையில் இன்று திருவனந்தபுரத்துக்கு திரும்பிய நடிகர் சுரேஷ் கோபியை தொலைக்காட்சிக்கு பேட்டியளிக்கையில் தமக்கு இணையமைச்சர் பதவி போன்ற பெரிய பொறுப்புகளில் அவ்வளவு விருப்பம் இல்லை என்றும் நடிகராக நடிப்பதற்கே தனக்கு விருப்பம் என்றும் கூறியிருந்தார். இதனால் செய்திகள் அவர் இணையமைச்சர் பொறுப்பில் நீடிக்கப் போவதில்லை, விரைவில் அவர் அந்த பதவியை விட்டு விலகப் போவதாக தகவல்கள் வெளியாகின. இந்த சூழ்நிலையில் அவரது எக்ஸ் தளத்தில் அவர் அதற்கு மறுப்பு தெரிவித்து பதிவிட்டிருக்கிறார். பிரதமர் நரேந்திர மோடியுடன் சுரேஷ் கோபி வாழ்த்து வரும் காட்சியுடன் கூடிய புகைப்படத்துடன் கூடிய அந்த எக்ஸ் தளத்தில் தாம் அமைச்சராக தொடர்ந்து பணிபுரிவேன் என்றும் தமது பேட்டி தவறாக புரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறது என்றும் பிரதமர் நரேந்திர மோடியின் தலைமையில் கேரளாவின் வளர்ச்சிக்கு பாடுபடுவேன் என உறுதி பூண்டுள்ளேன் என்றும் நடிகர் சுரேஷ் கோபி தெரிவித்திருக்கிறார். இதனால் நேற்று மாலையில் பதவியேற்று இன்று காலையில் ராஜினாமா செய்ய போவதாக வெளியான செய்தி தவறானது, தமது பேட்டி தவறாக புரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறது என்றும் நடிகர் சுரேஷ் கோபி விளக்கமளித்து மறுப்பு தெரிவித்து இந்த சந்தேகங்கள் வதந்திகளுக்கு முற்றுப்புள்ளி வைத்திருக்கிறார் பிரவீன்.